எல்லா தரப்பும் பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு புறம் அனுபவசாலிகளோடு வாங்க அப்படின்ற ஒன்று. இப்போ துரைக்கருணா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்கு இருக்கிற சிக்கல் தாவேக்காவுக்கு அவ்வளவு எளிதாக அதை கொண்டு போய் ஒரு கரூர் துயரம் நடந்திருக்கு, அதை ஒன்றை சொல்லிட்டு அலையன்ஸ்குள்ளே போக முடியுமான்ற ஒன்றும் இருக்கு. எப்படி யூகிக்கிறது இதை? இப்போ இதை பற்றிலாம் தாவேக்கா இது வரைக்கும் எதுவும் பேசியிருக்காங்களா? எதுவுமே பேசலை. ஆனால் தாவேக்கா எதுவுமே பேசுறதில்ல. ஆனால் தாவேக்காவை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ஆமாம், விவாதங்கள், கட்சிகள், தலைவர்கள். தாவேக்கா கூட்டணியை பற்றியோ இதை பற்றியோ அடுத்த கட்ட பரப்புரை பற்றியோ தங்களோட உத்தி பற்றியோ எதை பற்றியும் அண்மை காலத்தில் அதுவும் இந்த 27 கருவுக்கு அப்புறமா பேசவே இல்லை. ஆனால் நம்ம உட்பட எல்லா கட்சிகளும் தாவேக்காவை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். ஒன்று எதிர்த்து பேசுகிறோம், எல்லாம் ஆதரித்து பேசுகிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அவன் இங்கே வந்தால் நல்லதுன்றாங்க, அங்கே வந்தால் நல்லதுன்றாங்க, அங்கே போயிடுவான்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாமே எதை காட்டுது? நம்ம முதல் விஷயம் என்னென்னா, நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ தாவேக்கான்றது ஒரு சக்தி அப்படின்னு மற்ற கட்சிகள் நம்புது அப்படின்றத காட்டுது. ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, அதில் இருந்துரும் அப்படின்னு வந்துடும். வந்தாங்கன்னா அவன் கணிசமாக ஓட்டு வாங்குவாங்கன்ற எண்ணம், பயம், எதிர்பார்ப்பு பல கட்சிகளுக்கு இருக்குன்றத இது எல்லாமே காட்டுது. இல்லைன்னா அந்த கட்சிகள்லாம் தாவேக்காவை எவ்வளோ பொருட்படுத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க விஜய் நான் வரேன்.